ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 2023ல் ஒரு 30,000 பட்ஜெட்டில் ஒரு பிசி பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் 30,000 20,000 பட்ஜெட்டில் பிசி பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுமே சூஸ் பண்ணாதீங்க. இந்த GT 710 இல்லைனா 1650 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் செட் பண்ணாதீங்க. அது ஏன் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 30,000 பட்ஜெட்டில் எல்லாம் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ண போனோம்னா நம்மளோட பிசி பில்டோட அதர் காம்பனன்ட்ஸ் CPU மதர் போர்டு எல்லாமே ரொம்ப லோ அண்டாக இருக்கும். நம்மளால் ஃபீச்சரில் அப்கிரேட் பண்ணவே முடியாது. அதனால் நாம் எங்கள் APU யூஸ் பண்ணி ஒரு நல்லா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸும் சூஸ் பண்ணி ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த பில்டுக்கு நாம் APU தான் சூஸ் பண்ண போகிறோம். 5600G. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் டாப்பாக இருக்குது. இப்போது இதுதான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்சில் நம்ம பிசி பில்ட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு போட போனோம்னா நம்ம 5600G சூஸ் பண்ண முடியாது. இதோடையும் ரொம்ப லோவன் ப்ரோசர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போனால் நமக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே அப்புறமா ரொம்ப முக்கியமானது மதர் போர்டு தான். மதர் போர்டு என்னென்னா எல்லாருமே ஒரு 30,000 20,000 பட்ஜெட் போனாலே B450 இல்லைனா A320 அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி போனோம்னா நம்ம ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறோம்னா கூட அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது. நான் PCI Gen 4 அதாவது வேணும். இப்போ இருக்க கிராஃபிக்ஸ் கார்டெலாம் சப்போர்ட் ஆகும். இப்போனா நம்ம 6600 RTX 3050 3060 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போனோம்னா கண்டிப்பாக PCI Gen 4 வேணும். ஸோ நம்ம B450 A320 இந்த மாதிரி மதர் போர்ட் பண்ணோம்னா அதில் எல்லாமே PCI Gen 3 தான். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம மினிமம் இங்கே B550 போகணும். அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. நம்ம இதில் PCI Gen 4 இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு நல்ல ஆவரேஜான கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே B550 போங்க. இனிமேல் B450 A320 இதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் முடிஞ்சுது அதோட காலம். ஸோ நம்ம கேலக்ஸியோட B550 செட் பண்ணியிருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பட்ஜெட் ஓரியன்டட் B550 மதர் போர்டு. இது ரொம்ப மோசமான மதர் போர்டுலாம் இல்லை, நல்ல மதர் போர்டு தான். PCI Gen 4 இருக்குது, நமக்கு USB 3.2 இருக்குது, dual channel RAM சப்போர்ட் ஆகும், ரியல்டெக்கோட ஆடியோ, அப்படின்னு காமனாக நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அப்புறம் இந்த மதர் போர்டு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் MD கம்ப்யூட்டர் சேர்ந்து வாங்க. ஏன்னா இந்த மதர் போர்டுக்கு நம்ம பயோஸ் அப்டேட் பண்ணணும். அப்போ தான் லேட்டஸ்ட்டு ப்ராசஸர் சப்போர்ட் ஆகும். இந்த 5600G கூட பயோஸ் அப்டேட் பண்ணால் தான் சப்போர்ட் ஆகும். அதனால் MD கம்ப்யூட்டரில் வாங்கினோம்னா நம்ம வாங்கும்போது அவங்களுக்கு கமெண்டில் சொல்லிட்டோம்னா எங்களுக்கு பயோஸ் அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா ஓகே, நீங்கள் போட்டு கூட அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இதில் பயோஸ் ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ப்ராசஸர் போட்டால் தான் நம்மளால் பயோஸ் அப்டேட் பண்ண முடியும். மதர் போர்டுக்கு B550 கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஏன்னா இந்த 30,000 பட்ஜெட் ஆனதுனால நம்ம AMD AP தான் யூஸ் பண்ண போகிறோம். பவர் சப்ளையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எப்போவுமே பவர் சப்ளைலேயும் சீப்போர்ட் பண்ணாதீங்க. 30,000 பட்ஜெட்டில் எல்லாம் நம்மளால் டீசெண்டான ஒரு பவர் சப்ளை வாங்க முடியும். இந்த பில்டுக்கு 450 வாட்டே தாராளமாக போதும். ஸோ நம்ம இங்கே ஜிகாபைட்டோட P450B தான் சூஸ் பண்ண போகிறோம். இது நல்ல SMBS தான். இதோட ஏன் நான் பிராண்டட் போக சொல்கிறேன்னா, லோக்கல் போனீங்கன்னா அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். பவரெல்லாம் தாறுமாறாக வரும். உங்களோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஈஸியாகவே ஷார்ட் ஆகிடும். அதுவே நம்ம கொஞ்சம் பிராண்டடாக போனோம்னா நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கேபிள்ஸ் கூட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். பிரைடட் கேபிள்ஸ் கிடைக்காது, இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியான கேபிள் தான் கொடுப்பாங்க. அதையோட எல்லாம் நல்ல சைலண்டான ஃபேன் இருக்கும். லோடுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் ஸ்பின் ஆகும். ப்ரொடக்ஷன்ஸ் கூட நிறையவே இருக்குமாங்க. ஓவர் வால்டேஜ் ப்ரொடக்ஷன், டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன், லோ வால்டேஜ் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு பிராண்டட் PSC போனால் தான் மேக்ஸிமம் இருக்கும். மற்றதில் எல்லாமே ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க, ஃபீச்சர்ஸ் இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ நம்மளோட காம்பனன்ட்ஸ் மதர் போர்டு எல்லாமே சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே முடிஞ்ச வரைக்குமே ஒரு நல்ல டீசென்ட் 30,000 தான் அதுக்கு. அந்த மாதிரி பட்ஜெட்டில் பிசி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிராண்டடு ஒரு PSC போங்க. ரொம்ப முடியல 25,000 20,000 அந்த மாதிரி பில்ட் பண்ணால் மட்டும் ஓகே, நீங்கள் போகலாம், வேறு சான்ஸ் இல்லை. அதனால் ஸோ அப்புறமா கேபினட் கூட நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்து RGB பார்த்து வாங்குறாங்க. ஆக்சுவலாக அப்படி வாங்காதீங்க. ஏன்னா கேபினட்னாலே ஏர் ஃப்ளோ ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியும் வேணும். அப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கணும். கேபிள் எல்லாம் தாறுமாறாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏர் ஃப்ளோ அங்கே கூட ரொம்ப மோசமாக இருக்கும், ஈஸியாக டஸ்ட்டு வந்துருக்கும். ஸோ அதனால் கேபினட் கூட கொஞ்சம் நல்ல கேபினட்டாக சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் MSIயோட கேபினட் சூஸ் பண்ண போகிறேன். MSIயோட மேக்ஃபோர்ஸ் M100A இதுதான். இந்த கேபினட் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. நான் ஏர் ஃப்ளோன்னு சொன்னேன், நானே சொன்னேன் இப்போ தான் ஃபேன் பார்த்து வாங்காதீங்க. நான் இதெல்லாம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், முன்னாடி இன்டாக்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி இந்த காற்றெல்லாம் உள்ளே இன்டாக்ட் பண்ணும், உள்ளே சக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹாட் ஆக ஏர் எல்லாமே பின்னாடி வழியாகவும்
டாப் வழியாகவும் மேலே கொண்டு போகும். இதுவே நீங்கள் ஒரு சீப்பான பவர் சப்ளை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. நிறைய சீப்பான பவர் சப்ளையில் ஃபேன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஆனால் எல்லாமே இன்டாக்ட் ஃபேனாக இருக்கும். எல்லா காற்றையுமே உள்ளே எடுக்கும், ஆனால் ஹீட்டான காற்றை வெளியே விடாது. ஸோ அதனால் எப்போவுமே வாங்கும்போது ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அதே வேளையில் கேபின் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்து வாங்க. இங்கே பாருங்கள், இதில் செப்பரேட்டாக ஒரு பிஎஸ்சி மவுண்டிங் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்க்க கூட நம்ம நல்லாயிருக்கும். பிஎஸ்சியும் செப்பரேட்டாக ஒரு இடத்துல இருக்கும். கேபிள் மேனேஜ்மெண்ட் கூட பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணலாம். அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் மவுண்டிங், எஸ்எஸ்டி மவுண்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கேபினெட் வாங்கும்போதும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்ல கேபினெட்டாக வாங்குங்க. மேலே பாருங்கள், டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. அதே போல் நம்ம இந்த இருக்க ஆர்ஜிபியை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்ஜிபியை கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் இருக்க ஃபேன்ஸில். இதில் யூஎஸ்பி 3.2 இருக்குது. நீங்கள் சீப் கேபினெட் போவீங்க, உங்கள் மதர் போர்டு பாருங்கள், மதர் போர்டில் யூஎஸ்பி 3.2 இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்குற கேபினெட்டில் யூஎஸ்பி 3 தான் இருக்கும். அதனால் அந்த ஃபீச்சர் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கேபினெட் வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது சப்போர்ட் ஆகிற மாதிரி பார்த்துவாங்க. இல்லை யூஎஸ்பி 3.2 ஜென் போட்டிருக்கு, நம்ம மதர் போர்ட்லேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கேபினெட் வாங்குறதும் ரொம்ப சும்மா ஆர்ஜிபி பார்த்து வாங்காதீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்துட்டு வாங்குங்க. ஏர் கூலர் சப்போர்ட்டு, அப்புறம் உங்களுக்கு ஏஓ ஆன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எந்த டைமென்ஷன் ஏஓ சப்போர்ட் ஆகும் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஒரு கேபினெட் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரேமுக்கு நம்ம யூஸ்வலாக எப்போவுமே பட்ஜெட்னாலே D30 தான் டேட்டாவோட. அதுதான் இங்கேயும் சூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேம் பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஹார்ட் டிஸ்க்கு நம்ம எப்போவுமே செகண்டரி ஸ்டோரேஜ் தான். இதுவுமே ஒரு பிசி பில்ட் பண்ணுற போனோம்னா ஹார்ட் டிஸ்க்கு எப்போவுமே நாம் ப்ரைமரியாக சூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே செகண்டரியாக உங்களுக்கு அடிஷ்னலாக சும்மா சாங்ஸ் மூவி வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா அதுக்கு மட்டும்தான் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம எஸ்எஸ்டி பண்ணாலுமே மேக்ஸிமம் NVMe SSD போங்க. ஏன்னா ரெண்டோட ப்ரைஸிங்குமே ஆல்மோஸ்ட் சேம் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் மினிமம் 500 GB கண்டிப்பாக போங்க. இங்கே நான் ஏடாட்டோட ஷார்ட் ஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு பட்ஜெட்டில் இதுதான் ஒரு பெஸ்ட்டான எஸ்எஸ்டியாக இருக்க போகுது. இது NVMe SSD, நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த SSD பற்றி ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 30 + 234 வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் இன்னைக்கு 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் 30க்கு மேலே போச்சு. இல்லைனா இந்த பில்ட்டு 30 கீழே இருக்கும். ஸோ இந்த 5600Gயில் நம்மளோட GTA 5 எல்லாமே 60 fps ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் நான் இந்த APU சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போகிறோம்னா நம்ம இப்போ NVIDIAலனா 7 சீரிஸ் தான் சூஸ் பண்ண முடியும். ப்ராசஸர் கூட இந்த அளவுக்கு நல்ல ப்ராசஸர் சூஸ் பண்ண முடியாது. நம்ம கம்மியான ப்ராசஸர் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராசஸர் அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் இருக்க கிராஃபிக்ஸ் ஃபஸ்ட் அட்வான்டேஜ், நம்மளால் GTA மாதிரி கேம் 60 fps ப்ளே பண்ண முடியும். செகண்ட் என்னென்னா, நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட அப் டு நம்மளால் RTX 3070 Ti வரைக்கும் நம்ம பேர் பண்ணலாம். பாட்டில் நெக் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம RTX 3070 Ti வரைக்கும் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி AMD சைடில் RX 6700 XT அந்த அளவுக்கு போகலாம். அதனால தான் சொல்கிறேன், இது லோ எண்ட் ப்ராசஸர் போனால் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணும்போது நம்மளால் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ண முடியாது. அதே வேளையில் B450 இந்த மாதிரி மதர் போர்டு போனோம்னா நம்மளோட PC Gen 4 கிடைக்காது. அதனால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலுமே எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், B550 மதர் போர்டோட இந்த மாதிரி பில்ட் பண்ணுங்கள். கேபினெட் எல்லாமே நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்ல ஒரு பவர் சப்ளையோட. இதில் உங்களால் கண்டிப்பாக AAA டைட்டில்ஸ் எல்லா கேமையும் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தேவையான GTA 5, காம்படிட்டிவ் கேம்ஸ், CSGO இந்த மாதிரி கேம் எல்லாமே 200க்கு மேலே FPS அச்சீவ் பண்ண முடியும். GTA 5ல 60 FPS நம்ம ஹை செட்டிங்கில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 30,000க்குள்ளே 2023 இந்த பிகினிங்கில் நீங்கள் ஒரு PC பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்களே இதை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.